श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरु गीता 171வது श्लोकम्। ईश्वर उवाच गुरोर्ध्यानेनैव नित्यम् देहि ब्रह्ममयो भवेत् स्थितश्च यत्र कुत्रापि मुक्तो सौ नात्र संशयः। அன்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாக்ஷாத் சிவ பெருமானே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். குரு பதம் குரு தத்துவம், குரு நாமம், குரு தியானம், இதுக்கு மிஞ்சி இன்னொன்னும் எதுவுமே கிடையாது. நேராக அவரே சொன்னதை கேட்டிருக்கோம். இப்போ இனிமேல் சொல்லிட்டுருக்கிற இந்த ஸ்லோகங்களுக்குள்ள பார்த்தா இன்னும் நமக்கு அதோடைய ஆழம், டெப்த் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட அழகான விவரணம் கொடுத்துட்ருக்கிறாரு பகவான் சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவிக்கு. கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இங்கே வரைக்கும் பார்த்திருக்கோம். குருவுடைய தியானத்தினால மட்டும் அது உபனிஷத்தில் வந்தானோ கீதையில் வந்தானோ நேத்திகை வந்தது இங்கே அந்த ஏவ வார்த்தை இருக்க, அது ரொம்ப ரொம்ப வெயிட் இருக்கு அதுக்கு. அதெல்லாம் தான் கவனிக்கணும் நம்ம. அப்போ ஆழமாக சொல்லுவார் என்ன சொன்ன இல்லையா, குருவுடைய தியானத்தினால மட்டும் நித்தியம் நித்தியம் பண்ணணும். நித்தியம்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாள் இல்லை, எல்லா சமயத்துலேயும் அர்த்தம். எல்லா சமயத்தில் எப்படி தியானம் சாத்தியமாகும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே புரிஞ்சிருக்கணும். நிறைய வாட்டி பல விஷயங்கள் பேசும்போது பகவத்கீதை விபூதி யோகமாவது, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துடைய விஸ்வரூப தியானமாவது, எல்லா நாளிலும் ஆல்மோஸ்ட் அதே விஷயந்தான் பேசிகிட்ருக்கிறோம். நேத்தி கூட ஆரம்பத்தில் அப்படி தான் பேசியிருக்கோம். ஸோ கண்ணில் காணப்படுற எல்லாமே கூட நேற்றுக்கு என்ன சொன்னோம், கண்ணின்னு கண்ணாய் கண்ணா, அது நீ சர்வத்துக்கு அப்ளை பண்ணணும். அதே சர்வத்துக்கு அப்ளை பண்ணால் அப்போது அது என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியும். தெரியறது வேறு, தெளிவாக தெரியறது வேறு. சரியா? அதனால் நித்தியம்னா எப்பவுமே எல்லா சமயங்களையும் சமயத்திலும்
ஒரு தேகத்தினை ஆசிரியிச்சு இருக்கிற இந்த ஜீவனை நினச்சிட்டு இருக்கிற இப்போதைக்கு இந்த தேகி நிஜமாக பிரம்மந்தான். இந்த தேகி தேகத்தில் தங்கிட்டு இருக்கிறவர், அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கிற அவனுக்கு குருஹி கிரகஸ்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிடென்ட். அதே போல் இந்த தேகத்துக்குள்ள இது ஒரு வீடு போல். நேற்றுக்கு பார்த்தோம் நவத்வாரே புரே தேகி, அது பகவத்கீதையுடைய கருத்து தான் சொல்லி பார்த்தோம். இதில் இருக்கிற இந்த நானனு தோணுற அந்த இப்போதைக்கு ஜீவன் நினச்சிக்கிறேன். ஆனால் எப்போ குரு தியானம் பண்ணிட்டே இருந்தால் நான் அந்த பிரம்மமயம் ஆயிடுவேன். அப்படின்னா நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறேன். குரு தியானம் பண்ணால் பிரம்மன்னு எப்படி ஆயிடுவேன் நான்? அது நமக்கு தெளிவாக இப்போ தெரிஞ்சு போச்சு. குருவுக்கு ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு இந்த பதங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அதுதான் கவனிக்கணும். குருன்னு சொல்கிறாரு, குரு தியானம் பண்ண பிரம்மம் கிடைக்கும்ன்றார். குருன்னா பிரம்மந்தான், மனுஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஜீவன்னா பிரம்மன் தான். இந்த சரீரத்தில் இருக்கிற தனி ஜீவன் கிடையாது. இது இப்படி இதிலேயே ஈடுபட்டுட்டு இப்படி இருந்த ஒருத்தனும் எங்கிருந்தானோ எந்த சமயத்திலாவது ஸ்திதஷ்ச யத்ர குத்ராபி அவன் முக்தந்தான். ஏன்னா அவனுக்கு சத்தியம் உணர்ந்துட்டான். அவனுக்கு நிஜம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, தான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு உலகத்துக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கிற சம்பந்தம் இது எல்லாமே புரிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் புரிஞ்சவன விஷயந்தான் இங்கே சொல்லப்படுறது. அதனால் அவன் முக்தக, இதில் ஒரு சம்சயமும் கிடையாது பார்வதி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது 182வது ஸ்லோகம். ஞானம் ஸ்வானுபவ சாந்திஹி வைராக்யம் வக்த்ருதா த்ருதிஹ ஷட்குணைஸ்வர்யயுக்தோ ஹி பகவான் ஸ்ரீ குரு பிரியே. கொஞ்சம் பிரம்மம் ஞானம் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் பக்தின்னு கூட சேர்த்து சொல்கிறார். நமக்கு பக்தி வாழ்க்கையில் கூடவே இருக்கிற ஒரு பாகம். அது வேதாந்தத்திலையும் ஞானத்திலையும், ஞானத்தினே பக்தினே தனி பண்ண முடியாது. திரிவேணி சங்கமத்தில் எப்படி அந்த 3 நதிகளுக்கு கலந்தே போகிறது, இனிமேல் அதை செப்பரேட் பண்ண முடியாது, அது அப்படி கலந்தே போகும். அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு இந்த 6 குணங்கள் இருக்கின்றனையோ அவர் உண்மையாக பகவான் தான். அவர் இதை ஸ்ரீ குரு கூட, ஹே பிரியே பார்வதி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி 2வது வரியிலோ அது சொன்னார். அந்த 6 என்ன குணங்கள்னா முதல் வரியிலோ ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். முதல் ஞானம். அதனால தான் பகவான் ஞானஸ்வரூபம், பிரம்மன்னா ஞானஸ்வரூபம், நான் ஞானஸ்வரூபந்தான். அப்போ முதல் ஞானம். அடுத்தது இந்த ஞானம் கேட்டு இன்டைரக்டாக பரோட்சமாக இருக்கிற ஞானம் இல்லை, பிரத்யக்ஷமாக சுவானுபவமாக இருக்கிற ஞானம்.
இப்போ நம்ம இந்த சரீரத்தில் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு பிரயத்தனம் பண்ணி குரு கடிச்சு சத்சங்கத்துக்கு போய் எல்லாம் கேட்டு நிறைய நாள் கேட்டு கேட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணி தான் நம்ம விஷயத்தினை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா ஆனதா வெளிச்சம். அதுபோல் இங்கே நமக்கு ஞானம் ஆல்ரெடி நமக்கு ஞானஸ்வரூபந்தான். ஆனால் அது ஸ்வானுபவம் இல்லை. எல்லாருக்கு ஆத்மா தானனே ஜீவன் நினச்சிக்கிறோம், பரவாயில்ல, ஆத்மா தானனே அது தெரியும். ஆனால் அது பகவான் தான் பிரம்மம் தானேது அந்த அறிவு ஏற்பட மாட்டேங்குது. இன்னொன்று விதமாக சொல்கிறோம், ஆத்ம அனுபவம் எல்லாருக்கும் இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் வேதாந்த ஆச்சாரியர்கள் சொல்லுவோம். அது உங்களுக்கு புரிஞ்சுதா, நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு அது வேறு. ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த ஆத்மான்னா என்னன்னேது அது தானுதானேது தெரியாமல் இருக்குது. ஆத்மா அனுபவம் ஞானம் இல்லை. அனுபவம்னா நான் இருக்கேனேது தான் அனுபவம். நான் இருக்கேனேது தான் அனுபவம். இருக்கேன அனுபவம் தான் அது ஆத்மா. அது அந்த ஞானம்தான் எனக்கு வேணும்னு இப்படி அந்த ஞானத்துக்காக தான் நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம். அதனால் நேற்றுக்கு வேறு சத்சங்கத்தில் சொன்னேன், நம்ம ஆத்மக்காக தேடலை. ரயில்வே டைம் டேபிள் பார்க்குறான்னு கேட்டால் ட்ரெயினுக்காக ஏன் புஸ்தகத்தில் தேடுறேன் அண்ணா. அப்போ நான் ட்ரெயினுக்காக தேடலை, ட்ரெயின் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அந்த ரயில் அவன் சொன்னால் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ட்ரெயின் இருக்கும், நீ எதுக்கு புஸ்தகம்ல பார்க்குற அண்ணா. இப்படி தான் கேட்பாங்க. நீயே ஆத்மாவாக இருக்கும்போது எதுக்கு இங்கே புஸ்தகம் பார்க்கணும், கிளாஸுக்கு போகணும், குரு சொல்லணும், உபனிஷத்தை நிதானே. நான் ஆத்மனை தேடலை, ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகம் பார்க்குறேன். ஸோ அனுபவம் எல்லாருக்கும் இருக்கின்றது, ஞானம் இல்லை. புரியுதா? புரியணும். சரி, எனிஹவ் ஞானம் இருக்கணும், ஸ்வானுபவம் இருக்கணும், சாந்தி. எப்படிப்பட்ட சாந்தி? பிரகர்ஷணேன சாந்தி இருக்கணும். அவர் சொல்லலை, பிரகர்ஷணேன சாந்தி. அந்த சாந்தி போகிறதில்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு காலம், ஒரு தேசம் அதிக சம்பந்தப்பட்டு அப்படி வந்தது இல்லை. அது அதனால் சாந்தி ஆத்மாவுடைய பிரம்மனுடைய ஸ்வரூபம்தான் சாந்தி. அது வாங்க வேண்டியது, அடைய வேண்டியது, எங்கிருந்து வர வேண்டியது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இப்போதைக்கு. இன்னும் அந்த வெளிச்சம் ஏற்படாதனால, இன்னும் கூட மைண்டுடைய குழப்பத்தில் இருக்கிறதுனால சாந்திக்கு தேடக்கூடாது. சாந்திக்கு நானு தான் அதுன்னு சொல்லி கிளைம் பண்ணணும். சரியா? அதனால தான் சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் அப்படின்னு உபனிஷத்து. சாந்தோயம் ஆத்மா, அந்த ஆத்மா சாந்தி. அதுக்கு இன்னொரு பேர், இத்தனை பேர் கொடுக்குறோமா? ஆத்மா, சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், பிரம்மன், பரமாத்மன், இன்னொரு பேர் கொடு, சாந்தி. அது ரொம்ப, அந்த வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் போல். அதான் நான் 308 வாட்டி படித்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாந்தி சாந்தி.
அப்புறம் சொல்லியிருக்கே கூட எப்பப்பெல்லாம் திரும்பி மனசு கொஞ்சம் படக்கத்தினால குழப்பம் அப்படி இப்படி முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்து நிற்கிறது, அப்போது அப்பப்போ அங்கங்கே இது இப்படி சொல்லணும். 10 வாட்டி 11 வாட்டி 20 வாட்டி 30 வாட்டி சாந்தி. பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பீட்டு, பல்ஸ் ரேட் எல்லாம் குறையும், பதற்றம் எல்லாம் குறையும். சரி, 4வது வந்து வைராக்கியம். எதிலும் பற்று இல்லை, எதுக்கும் ஒட்டுக்கலை. எந்த வகையிலையும் எப்படி பார்த்தா கூட லாஜிக்கலாக யுக்திபரமாக யோசிச்சுட்டு பார்த்தா எதிலையும் எதுவுமே ஒட்டுக்கலைங்க. அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறோம், இந்த அட்டாச்மெண்ட் అనేది இஸ் அன் இல்யூஷன். இது மனசு கல்பிக்கிற ஒரு பிரமை. பல வாட்டி பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கண்ணு இத்தனை ரூபம் பார்க்கறது, இத்தனை கலர்ஸ் பார்க்கறது. கண்ணு ஏதாவது கலருக்கு ஏதாவது ரூபத்துக்கு ஒட்டிக்கிச்சோ நீங்கள் நேராக கண்ணுன்னு கேட்கணும். கண்ணு ஒட்டுக்கல, மனசு ஒட்டிக்கிச்சு. கண்ணு காட்டுறது அவ்வளோதான். அப்படியே மனசு கேட்கலாம், மனசு கூட எதுக்கும் ஒட்டுக்கலை. அந்த கொஞ்சம் காலத்துக்கு அப்படி ஒட்டுக்கினது போல், இது இல்லாமல் நான் இருக்க முடியாதது போல், அதெல்லாம் கதை. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இது சர்வஸ்வம் எனக்குன்னு சொன்ன நானே இன்னொரு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுறேன். குழந்தை வந்து ஒரு புது பொம்மை வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஒரே அமக்களம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த விளையாட்டு யாருக்கு கொடுக்காது, அப்படியே பிடிச்சிக்கும், பக்கத்தில் வச்சுக்கும், டெடி பே அது வச்ச படுத்துக்கும் புது மீதை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அதை அப்படியே போட்டுடும். அப்புறம் அதை யாராவது எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் சொல்லாது. ஏன், மனசு வேறு இன்னொன்று மேலே போச்சு. அப்போ எங்கே மனசை பிடிச்சிருக்கு? குழந்தை விஷயம் இல்லை, நம்ம சின்ன வயசில் வந்து இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை வாட்டி எத்தனையோ வந்து இது இல்லாமல் எனக்கு முடியாது, இது வேணும்னு அப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால நம்ம வெறுத்து போயிட்டோமோ, அவங்களும் வெறுத்து போய் நம்மளும் விட்டுட்டாங்களோ, எப்படியோ விட்டுட்டோம். அப்படி விட்டுட்டு வர்றதுனால மனசு திரும்பி புதுசாக. அதனால தான் ஏதாவது கவலை வந்துச்சுன்னா கவலைனே யாரும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நாள் இருக்கல, கொஞ்சம் முன்ன பின்ன கவலை கொஞ்சம் பெருசான அந்தந்த மனுஷனுடைய தகுதி தகுந்த போல் 10 நாள் 15 நாள் 1 மாதம் பெரிய கவலை, யாரும் சத்தி போயிட்டாங்க வீட்டில். என்ன மேக்ஸிமம் 1 வருஷம், நான் 1 வருஷமாக 6 மாதம். அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் படகி ஆகி போயிடுச்சு, மறந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் முடிஞ்சவங்க வேண்டியவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரு கூடயோ கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கூட ரொம்ப படகி பேசிக்கிட்டு காலம் தள்ளுறோம், படிசு மடந்துடும். இது எல்லாருடைய அனுபவம், கவனிக்கலை, அவ்வளோதான். அதனால் லாஜிக்கலில் நல்லா திங்க் பண்ணி பார்த்தா எதுக்கும் எது கூடயும் ஒட்டுக்கலை. நீங்கள் பஞ்சபூதங்கள் வரைக்கும் போங்க, எதுக்குமே ஒட்டுக்கலை. அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே நிந்தி வாயால் அதுக்கெல்லாம் உயிர் இல்லை நானும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடிச்சுக்கிறேன். எதுக்கு ஒட்டுக்கிறது? அதோடைய தத்துவம் என்னமோ அதை பண்ணிடுது, அவ்வளோதான். காற்றாவது, நெருப்பாவது, ஆகாயமாவது, பூமியாவது, ஜலமாவது, ஒன்றும் எதுவுமே எங்கேயுமே ஒட்டுக்கலைங்க. அது என்ன காட்டுறது? அப்போ பிரகிருத்திலேயே நிஜமாக ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே ஒட்டுக்கலை. இன்னும் ஜந்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் அந்த பிரகிருதி இந்த ட்ராமா நடத்துறதுக்கு அது குழந்தைன்னு பெற்றது, முட்டை வைக்கிறதோ குழந்தை வச்சு அவ்வளோ கேர் எடுத்துட்டு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணும்.
ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம நிறைய வருஷம் வச்சுக்கிறோம் அட்டாச்மெண்ட்டு, அவங்கள நம்மளை மொட்டுனது வரைக்கும், இல்லை நமக்கு தலை மொட்டுக்கிற வரைக்கும். கொஞ்ச நாள் தான் பூனை அவ்வளோ கேர் எடுக்கிறத. அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாரும், நீ பாட்டு நீ அந்த தெருவில் போய் சாப்பிட்டுக்கோ, நான் இங்கே 2 சண்டை போட்டுக்கோ. அப்புறம் என்னமோ பாருங்க, அது பிரகிருதியை பண்ணுறதுன்னா நமக்கு பார்த்து புரிஞ்சுக்கணும். மரப்போ இந்த இருக்கையில் எல்லா ஜீவராசிகளுக்கு மேலே ரொம்ப திறமையசாலியாக உனக்கு ஏதோ ஸ்பெஷலாக கொடுத்த நீ பற்று வச்சுக்கிட்டு நான் அதில் இதில் மாட்டிக்கிட்டேன், என்னால் வர முடியாது. நிறைய வாட்டி எனக்கு அப்பப்போ சொல்லுவாங்க, சுவாமி வரலாமன் தான் இருக்கே, ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கே, தெரியல எப்போ கடவுள் அனுகிரகம் பண்ணுவாரோ அப்படின்னு எல்லாம் என்ன கொஞ்சம் எனக்காக சொல்லுவாங்க. அப்படின்னு எடுத்துக்கல, நான் பாப்போம் நிஜம்தான், எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த மாட்டிக்கிட்டு, எப்படி மாட்டிக்கிட்டாங்க எப்படின்னு கூட தெரியாது. நேற்றுக்கு வேறு விதமாக எடிக்ஷன் பற்றி சொல்கிறோமே, எடிக்ஷனை கூட இப்படி தான். அதுக்கப்புறம்தான் வெளியில் வர முடியும், எதுலேயோ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ஏதாவது இருந்தால் அதுக்கு பேர் எடிக்ஷன், அடிமை. அது சின்னதாக பெருசாக அதா இதானே இது இல்லை, அடிமை அடிமை. சரியா? சரி, வைராக்கியம். ஒரு வார்த்தை எங்கெங்கே போயிட்டுருக்கு இவ்வளோ நேரம், தெரிஞ்ச விஷயந்தானே சார் வைராக்கியம். உங்கள் வேதாந்தம் கிளாஸு பஜகோவிந்தம் ஆரம்பித்தப்பலேருந்து இதுதானே சொல்லிகிட்ருக்கீங்க. அசல் முதல்ல டோஸ் கொடுத்ததே ஹையர் டோஸ் பஜகோவிந்தம். ஆனால் அது எப்படியோ கதையாக சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி பாடி சமாளிச்சுட்டு எல்லாருமே இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் பேர் தான், அதில் கொஞ்சம் பேர் தான் இங்கே இப்போ இருக்காங்க. அது ஆரம்பிக்கும் போது இருக்கிற சீனியர், அதான் பாரு பெருமை, சீனியர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ சரி, ஜெய் செல்லம்மாளுக்கு ஜெய். அப்போது ஆனால் அதோடைய பேர் என்ன, பஜகோவிந்தத்துக்கு கொடுத்ததே ஒரிஜினல் பேர் மோக முத்கரம். மோகத்தினு போகிறதுக்காக ஒரு அடி சம்மட்டை வச்சு அடித்த மாதிரி. முத்கரம்னா பெரிய அடிப்பாங்களே அது. அவ்வளோ இந்த மைண்டில் அந்த மோகம் అనేది இருக்கு. மோகம் இருந்தால் எல்லாம் வரும். அது இதான் பஜகோவிந்தம். சரி, வைராக்கியம். அப்புறம் பேசுகிற தன்மை, பேசுகிற திறமை. இது யாரை பற்றி சொல்கிறாரு? கீழே பகவான் என்றாரு, குரு என்றாரு. ஆமாம், 2 பேருக்கும். பகவான் இப்போ நேராக பேசினது போல சில பக்தாள் சொல்கிறாங்க, அப்புறம் அதெல்லாம் எழுதிட்டாங்க. அது ஆக்சுவலி உள்ளிருந்து அவங்களுக்கு அந்த பக்தி தோண வச்சு பாட வச்சு சொல்ல வச்சது. இல்லைன்னா பகவத்கீதை அவதாரம் எடுத்துகிட்டு கிருஷ்ணர் சொன்னாருன்னா ஓகே, ஒரு அளவுக்கு அந்த டைமில் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார். இல்லை வேதங்கள் ரூபத்தில் பேசி, அதனால் நல்ல வக்திருதா, சத்தியத்தினை சொல்லக்கூடிய திறமை அது குருவுக்கு வரும். ஏன்னா குரு அந்த பகவான் பேசின பேச்சு வேதாந்தம், வேதம், உபனிஷத்து தானே வச்சுட்டு பேசுகிறாரு. அதனால் 2 பேருக்கும் பகவான் ஆரம்பத்திலே பேசி வச்சிட்டார் வேதம். அதுக்கப்புறம் அவரே சில கேட்ஜெட் மூலமாக, இது ஒரு விண்டோ, இது ஒரு பைப் லைன், இது மூலமாக இப்படி பல பேர் மூலமாக பேசி வச்சார். அப்போது அதுக்கப்புறம் திருத்தி இருக்கணும். திருத்தன்னா இந்த ஞான நிஷ்டா, ஞான நிஷ்டா, அதில் ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு டவுட் எதுவுமே இல்லை. திருத்தி
இது 6 இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஞானம், ஸ்வானுபவம், சாந்தி, வைராக்கியம், வக்த்ருதா, திருதி 6. இது எல்லாமே ஐஸ்வர்யம் போல். இந்த ஷட் குண ஐஸ்வர்ய யுக்தா யார் இருக்கானோ அவன் பகவான், அவரேதா ஸ்ரீ குரு. ஏ பார்வதி பிரியே. ஆனால் நம்ம பாகவதம் வேறு சமயத்தில் எதுக்கு அன்பு எக்கோ வருது, திரும்பி கொஞ்சம் குறைங்க. நான் சப்தமாக பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு. சரி, எனர்ஜி லெவல் ஓகே, கொஞ்சம் குறைச்சா போதும். எக்கோ வராமல் பார்த்துக்கோ, நடுவில் கொஞ்சம். சரி, பாகவதம் அங்கெல்லாம் பகவான் அண்ணா யாரு அனே விஷ்ணு புராணத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. பக, ஓகே, அது ஏன் டெரிவேஷன், அந்த பகன் என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி, அது வேறு. பட் எனிஹவ் இந்த 6 பக, இந்த 6 குணங்கள் விஷயங்கள் இருந்தால் அவன் பகவான். எப்படி சொல்லியிருக்கே, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ச வீரியஸ்ய யஷ ஸ்ரியஹ ஞான வைராக்யைவ ஷண்ணா பக இதீரணா. இது விஷ்ணு புராணத்தில் பகவான் பகன்னு அர்த்தம். இது யாருக்கு இருக்குன்னு. ஆனால் சிவபெருமான் இங்கே கொஞ்சம் அது மிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே, சாந்தி கொண்டு வந்தார், பேசுகிற தன்மை என்றார், திருப்தி என்றார். ஆனால் ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அப்புறம் சுவானுபவம் అనేది கூட இவர் ஆட் பண்ணது. 2 தான் அதில் வந்து எடுத்துக்கிட்டார். ஆனால் மொத்தத்தில் கருத்து அதே தான். இது ஈஸியாக புரியும், அதையும் புரியும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே சமக்ரம் அనే வார்த்தை முக்கியம். பூர்ணம், ஃபுல் மெஷர், அபண்டன்ட், அன்லிமிட்டெட். சரியா? அப்படிப்பட்ட எல்லாமே என்னது, வீரியம், ஐஸ்வர்யம் பூர்ணமாக இருக்கு, வீரியம் பூர்ணமாக இருக்கு, யசா பூர்ணமாக இருக்கு, ஸ்ரீஹா பூர்ணமாக இருக்கு, ஞானம் பூர்ணம், வைராக்கியம் பூர்ணம், எல்லாம் பூர்ணம். அப்படி இருந்த அந்த 6 அதுதான் அவனுதான், அது ஏதோ பகவானு சொல்லலாமனு கருத்து. சரி, அடுத்த ஸ்லோகம் 173. குரு சிவோ குருர் தேவஹ குரு பந்து ஷரீரிணாம் குருராத்மா குருர்ஜீவஹ குரோரன்யத் ந வித்யதே. அது அந்யன்னா அப்படின்னு காணப்படும். பிரிண்டில் தமிழ் தெரியல. அந்யத்து ந வித்யதே, அந்யன்ன வித்யன்னு, அந்யத்ன வித்யதே, தாலு பாதினா. சரி, பாருங்க எப்படி சொல்கிறாரு. பார்வதி பாரு, குருவே சிவா, இது முன்னாடி எங்கோ சொன்னார், அதில்ல. அப்புறம் குருதா தேவஹா, சிவ அண்ணா யாரும், திரும்பி தேவ அண்ணா யாரும், அதே வேறு வேறு தேவதைகள் எல்லாரும். அதுக்கப்புறம் குருதான் நிஜமான பந்து, ரிலேட்டிவ், உறவு. யாருக்கு? இந்த சரீரத்தில் இருந்து இங்கே நான் ஜீவ ஒருத்தன் நான் சொல்கிறானே, சரீரத்தில் இருக்கிற எல்லாருக்கும், சரீரினாம் மனிதர்களுக்கு முக்கியமாக. ஏன்னா மிச்சம் ஜந்துக்களுக்கு இதெல்லாம் புரியாது, அதுக்கு தேவையில்லை, அதை எப்போ கற்றுக்கும். அப்புறம் அது ஒரு நாளைக்கு வரும் ரமணாலயத்துக்கு. அப்புறம் சரீரினாம் குருவே சிவா குருவே தேவ குருவே பந்து துவமேவ மாதா ச பிதா துவமேவான்னு படித்தது போல் இங்கே. அதனால் இப்போது சுஹிருத்து, சரணம் சுஹிருத்து అనే వార్త భగవద్గీతలో இப்போ வந்துச்சு. சரணடைய வேண்டிய
எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிற நேர்மை செய்யக்கூடிய விஷயம் அது குரு தான். அதனால தான் நமக்கு லோகத்தில் குரு செய்கிற ஒரு பெரிய அந்த சேவைன்னு சொல்லலாமா, பலம்னு சொல்லலாமா, கொடுக்குற காணிக்கைன்னு சொல்லலாமா, கிஃப்டை வேறு யார் அம்மா அப்பா தாத்தா வேறு யாரும் பண்ண முடியாது. யாராவது ஏதாவது பண்ண அதெல்லாம் கொஞ்சம் தற்காலத்துக்கு தவிர, ஆனால் குரு கொடுக்குற இந்த வித்யை இருக்க பார்த்தீங்களா, ஞானம், இது வந்து சாஸ்வதமாக ஒன்று இந்த சம்சார தொந்தரவுலேருந்து ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுவிக்கும். பர்மனெண்ட் சொல்யூஷன் அங்கே யார் கொடுப்பான்? டாக்டரு கொடுக்க முடியாது, சயின்ஸு கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, பேரு புகழ் பந்து யாரும். அதனால சரணம் சிறுத்து, அதுபோல் இங்கே குரு பந்து சரீணாம். அப்புறம் இங்கே பாருங்கோ, மகா வாக்கியம் இன்டைரக்டாக குருவே ஆத்மா, குருதா ஜீவ. என்ன அர்த்தம்? குரு ஆத்மா, குரு ஜீவ. அதனால் அப்படின்னா குருவே பிரம்மம், ஜீவன பிரம்ம. అంటే గురు బ్రహ్మందా, శిష్యను బ్రహ్మందా, సర్వం బ్రహ్మందా. బ్రహ్మం தவிர இன்னொன்றும் வேறு எதுவுமே கிடையாது. அந்யஹ ந வித்யதே. அதனால் இந்த அந்நியம் பார்க்கறது வேறு. உதரமந்தரம் குருதே ததோ பயம் பவதி. வேற்றுமை பார்த்த உனக்கு பயம் கட்டாயமாக வரும். அதனால் பிரம்மன் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அபயம் பிந்ததே, அவன் பயரகிதன் ஆகிடுவான். அதனால் பயம் என்ன சொன்னோம், இப்போ நீ கடவுள்னு வெளியில் வச்சு அவர் தனியன்னாவே உனக்கு வாழ்க்கை முடிச்சு பயம் இருக்கும். பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜன்மம் இல்லை, எத்தனை ஜன்மம் எடுத்தான். அவன் தனியாக வச்சுட்டேன் நீ. அவர் உனக்கு எவ்வளோ இஷ்டமாக இருந்தவரான ஆகட்டும், அவ்வளோ இஷ்டமாக இருந்தவனே அப்பப்போ நம்ம திட்டுவோம், அப்பப்போ ஏன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அப்பப்போ மூஞ்சி காட்டுறோம், அப்பப்போ ஏன் நீ வேண்டாம் అని வேறே ஆள் நான் வச்சுக்கிறேன்னு மாற்றுறோம். பண்ணுறோமா இல்லையா? ஏன் அப்படின்னா நீ நினைக்கிறது அவர்கிட்ட எல்லாம் நடக்கணும் நினைக்கிற. அவர் பாப்பம் அப்படி எல்லாரும் நினைக்கிறது எல்லாம் நான் அப்படி பண்ண முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை, நான் பரமாத்மா ஆனால் கூட. ஏன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் நீயே புக் பண்ணியிருக்கே, நீயே ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணியிருக்கே, உன்னோட கர்மம். நான் சும்மா இங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், அவ்வளோதான். நான் ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் தான், கொரியர் சப்ளை பண்ணுறவர் தான். நீ புரிஞ்சுக்காமே அசல் நீ நான் ஒன்று நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ காதில் போட்டுக்கவே மாட்டேறேன். என்னை தனியாக வச்சுக்கிட்டு எனக்கு என்ன கேட்டுகிட்டே இருப்பீங்க, கேட்குறதுலே இருக்கீங்க, பார்கெயின் பண்ணுறது பிஸ்னஸ்லே இருக்கே நீ அப்படின்னு அவர் பார்ப்போம். அவர் கவலை யாருக்கு சொல்லுவார்? நினச்சி பாருங்க. அதனால் ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ பேசுறது அதெல்லாம் சரி கிடையாது. ஞானம் வேணும், விஷயம் புரியணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், ஏகாகி நிஸ்பிருஹ சாந்தி चिंता सूयादिवर्जितः बाल्यभावेन यो भाति ब्रह्मज्ञानी स उच्यते. பாருங்க, கொஞ்ச நேரம் குரு என்றாரு, கொஞ்ச நேரம்
பகவான் என்றார் இப்போ வந்து திரும்பி பிரம்மஜானி பக்கத்தில் சேர்ந்து பேசுகிறாருன்னா அதான் புரிஞ்சுக்கணும். இது 3 வேறு கிடையாது. ஜீவன் வேறு கிடையாது, குரு வேறு கிடையாது, பிரம்மன் வேறு கிடையாது, பகவான் வேறு கிடையாது. அதெல்லாம் ஒரே விஷயந்தான் பேசப்படுறது. அதனால் இப்போது பிரம்ம ஜானம், இந்த ஜானம் என்னது? சர்வத்திர சமதர்ஷன ஜானம், சர்வத்திர ஏகதர்ஷன ஜானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் யார் ஒருத்தனுக்கு ஏற்பட்டுச்சோ இந்த சரீரத்தில் இருக்கும்போதே இந்த ஜன்மத்திலேயே அவன் பிரம்ம ஜானின்னு சொல்கிறோம். சரியா? பிரம்ம ஜானி அவனை பற்றி சொல்கிறார். அந்த பிரம்ம ஜானின்னா என்ன இருக்கணும்? பகவத்கீதையில் எக்கச்சக்கமாக நிறைய ஒரு அத்தியாயத்திலும் அங்கெங்கெங்கே சொல்லிகிட்டே இருப்பார் பகவான். அதனால் இங்கே ஞானத்துக்கு குவாலிஃபிகேஷன் ஆகுது, பக்திக்கு குவாலிஃபிகேஷன் ஆகுது, எல்லாமே அந்தரங்கம் உள்ள மனசு முக்கியம். ஆனால் கர்ம காண்டத்துக்கு அதெல்லாம் பார்த்தா வெளியில் நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும். உனக்கு பொண்டாட்டி இருக்கணும், நீ சில கர்மங்கள் செய்யணும்னா, பிள்ளைகள் இருக்கணும், சில கர்மங்கள் செய்யணும்னா, அப்புறம் உன்னுடைய குலம் என்ன? பிராமணன் செய்கிறது எல்லாரும் பண்ண முடியாது. க்ஷத்திரியன் செய்கிற அஸ்வமேத யாகம் பிராமணன் கூட பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? கர்ம காண்டன் வரும்போதோ 1010 ரூல்ஸு. இன்னும் தமாஷாவாக இருக்கும், நிறைய போயிட்டே சொல்லிகிட்டே இருந்தால். சும்மா சாம்பிளுக்கு கருப்பு முடி இருந்தால் தவிர நீ சில யக்னங்கள் யாகங்கள் பண்ண முடியாதாமா? அது என்ன சார் கருப்பு முடிக்கு யக்ன யாகத்துக்கு? அதெல்லாம் விஷயம் வேறு. முண்டகோபனிஷத்தில் சங்கரர் சொல்லியிருக்கார், அங்கே பேசியிருக்கேன். பலதில்லை. பார்த்தீங்களா? அதே போல் தான் இனி இப்போ சின்ன நீங்கள் ஏதாவது ஒரு கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, பரிகார கர்மா ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அது எல்லாத்துக்கும் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சின்ன வரலட்சுமி விரதம் பண்ணுறதுன்னாவே அதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. உங்கள் ஊரில் வேறே சொல்லி வச்சுருக்காங்க, எங்கள் ஊரில் வேறே சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் ஊரை ஆமாம், தெலுங்கு மாநிலத்தில் வேறு, தமிழ் மாநிலத்தில் வேறு, சில மாநிலத்தில் காணும் இல்லை? அப்போ இது இருக்கா இல்லையா? அது அப்படியா இப்படியா? இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். பேதம் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஆனால் பக்தி, நிஜமான உத்தம பக்திக்கு, ஞானத்துக்கு பாஹ்யமானது. நீ எந்த குலம் கோத்திரம்? இங்கே ஞான யஜ்னம் பண்ணுறோம். எப்பாவது எனக்காவது நீங்கள் எந்த ஊர், எந்த கோத்திரம், எந்த குலம் எப்பாவது கேட்டுமா? இங்கே மட்டும் இல்லை, ஞான போதனை செய்கிற எந்த குருவும் கேட்க மாட்டார். அவனுக்கு ஆந்தரங்கமாக சில குணங்கள் இருக்கானேது அவர் கவனிப்பார், தெரியும். ஸ்ரத்தை இருக்கா, பக்தி இருக்கா, முமுட்சுவா இல்லையானேது அதை பார்ப்பார், அதை கவனிச்சிட்ருப்பார். ஆனால் எல்லோரும் நிலவு பண்ணுறோம் ஞானத்துக்கு. பார்த்தீங்களா? அதே இவ்வளோ கட்டணம் இந்த ரூல்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நடக்கிற இடத்துல நிறைய பேர் உட்காருவான், ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணுவான். இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இதுக்கு கிராக்கி இல்லை. கிராக்கி புரியுமா? வேல்யூ அப்போ இல்லை. எனக்கு எதுவுமே கேட்கறது இல்லை, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது இல்லை, அப்ளிகேஷன் கிடையாது, எதுவுமே கேட்கறது இல்லை, ஃபீஸ் கேட்கறது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஓகே, சரி. பிரம்மஜானியோட லட்சணங்கள். இவர் ஏகாக்கி, தன்னந்தனியாக இருக்கிறதுலையே விரும்புவார், ஆனந்தப்படுவார். அப்படின்னு சொன்னால் யாரு கூட அசல் பேசவே மாட்டாரா? யாரு கூட கலந்துக்க மாட்டாரா? இப்போ நான் ஆல்ரெடி கிரகஸ்த ஞானியாக இருந்த என்ன பண்ணுவார்?
அதுதான் நம்ம ஞானின்னு சொன்னால், பிரம்ம ஞானின்னு சொன்னால், அவர் நிறைய முடி, தாடி, காவி கலரு, கங்கைக்கரை அப்படி தான் நினச்சிக்கிறோம். கிரகஸ்தனாக இருந்த கிரகத்தில் இருந்த ஞானி ஆகிறது தான் பெருமை, சாஸ்திரம் பாராட்டுறதே. நம்ம எல்லோரும் அப்படிதான் கிரகஸ்த ஞானிகள். நம்ம எல்லோரும் எங்கே இருக்கியோ எப்படியோ என்ன ஆயிடுச்சோ வாழ்க்கை போனது போகட்டும், வர்றது வரட்டும். ஆமாம், ஞானம் அடைஞ்சு உட்கார்ந்துட்டேன். எங்கே இருந்தா என்ன? அப்பாவாக இருந்தேன், அம்மாவாக இருந்தேன், தாத்தா பாட்டியாக இருந்தேன், என்ன அது? அது இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் இங்கே ஏகாக்கியன்னு சொன்னால் அப்படியெல்லாம் எடுத்துக்காதுங்கோ. பகவான் கீதையிலோ 6வது அத்தியாயத்திலோ இதெல்லாம் சாதனைக்கு செல்லதுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு நான் இது முன்னாடி பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நடுவில் இருந்து கூட தன்னந்தனியாக உள்ள ஃபீல் பண்ணக்கூடிய, அப்படி என்ன அர்த்தம்? ட்ராக் மாறலை, ஞானம் போல, மறக்கலை, அது ஞாபகம் வச்சுக்கிட்டே வெளியிலோ எவ்வளோ சவுண்டு, ஆட்டம் காட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கட்டும். Who is able to concentrate on his own self even in the busiest market, he is the greatest meditator. விவேகானந்த சுவாமி இப்படி எல்லாம் அவர் தான் சொல்ல முடியும். சுற்றி எவ்வளோ சவுண்டு இருக்கு, ஸோ வாட்? அதனால் நமக்கு ஏதோ இருக்கிற சின்ன சின்னது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, எங்கள் பையன் பிரச்சனை, எங்கள் பொண்ணு பிரச்சனை, எங்கள் மாமியார், எங்கள் ஆற்றுல அவரே பிரச்சனை, இப்படி எல்லாம் பிரச்சனை இல்லாமல் உலகத்தில் யாரும் இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இன்ஸ்பைட் ஆஃப் பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த சாந்தி உள்ள நிம்மதி, சத்தியத்தின் மறக்காமல் இருந்தால் ஞானி. டிக் பண்ணிக்கோங்க, யார் யாரெல்லாம் பாஸ் ஆகிட்டிங்களோ இதில்னா டிக் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் நாளைக்கு யோசிச்சு டிக் பண்ணுறேன்னு நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு பரவாயில்ல. ஆனால் இதுதான் விஷயம். ஏகாக்கி நிஸ்பிருகன்னா இன்டிஃபரெண்ட்டாக இருப்பார். இன்டிஃபரெண்ட் அப்படின்னு எதுவுமே கண்டிக்கவே மாட்டாரான்னு கண்டிக்குவார். ஆனால் எதில் அட்டாச்மெண்ட் இல்லை, நிஸ்பிருகா இருப்பார். சரியா? பகவத்கீதையிலோ இந்த வார்த்தைகள் எல்லாம் பகவத்கீதையில் வந்துச்சு. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. அந்த அங்கே கூட நிஸ்பிருக சர்வகாமேபியா அப்படின்னு சொல்லி பகவான் அந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்கார். இதெல்லாம் எங்கே? பக்தன் ஞானியோட லட்சணங்கள் சொல்லும்போது தான் அங்கே. ஸோ அதனால் இன்டர்னல் கிளைமேட், மனசுடைய குவாலிட்டி, மனசில் இருக்க வேண்டிய குணங்கள் தான் முக்கியம். இதுதான் பகவான் விரும்புகிறார். இதுதான் ஞானத்துக்கு குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் வளர்த்துக்கணும். அதுக்கு அதனால தான் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் பகவான் கீதையில். ஓகே, நிஸ்பிருக சாந்தக பாருங்கள். இப்போ தான் அங்கே சாந்த வார்த்தை வந்துச்சு ஆல்ரெடி, இப்போ மறுபடியும் சாந்தக. அதனால தான் நெவர் காம்ப்ரமைஸ் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய மனசுடைய சாந்தியுடைய சாவி அடுத்தவங்களுடைய பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. இதனால் அவனால் இதனால் எனக்கு சாந்தி இல்லாமல் போயிடுத்தேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துக்கோங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் பீஸ், அதர்வைஸ் யூ வில் பி இன் பீசஸ். சாந்தக. அப்புறம் அச்சிந்தா சூயாதி வர்ஜிதः. சிந்தா சூயாதி வர்ஜிதः. கவலைப்படுற பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது, கவலைப்படுற ஆள் இல்லை. நான் ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்து நான் எனக்கு கவலைப்பட்டவனை பார்த்தா சொல்லுவேன், பாரு நீ என்னாவது பண்ண, நான் அப்படி கவலைக்கு அடிமையாகிற ஆள் இல்லை. நான் அந்த ஆள் இல்லை, நீ வேறு யாருக்கிட்ட அது போய்க்கோ.
அப்படி சொல்லணும். அதனால் சிந்தை கிடையாது, அசூயா முதலான யாரை பற்றி பொறாமை கிடையாது எந்த வகையிலையும். முதலான என்ன முதலான அப்போ எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இப்போ கொடுக்க முடியாது பார்வதி. பகவத்கீதை படிச்சுக்கலாமா? அப்புறம் நான் அப்புறம் பகவத்கீதை படிச்சுக்கலாம். இப்போதுக்கு சாம்பிள் மட்டும்தான் கொடுக்குறேன். பகவத்கீதையில் பார்த்தா இதெல்லாமே அசூயானே இருக்கக்கூடாது. பொறாமை ரொம்ப அது ஒரு சத்ரு, எனிமி. முதலானன்னு சொல்லி அது எல்லாத்தையும் விட்டுடுன்றார். அது தைவாசுர சம்பத் விபாகத்திலோ அதெல்லாம் சொல்லுவார் பகவான். அந்த லிஸ்ட்டு, இருக்கக்கூடாத லிஸ்ட்டு அசுர குணங்கள், இருக்க வேண்டிய லிஸ்ட்டு தெய்வ குணங்கள். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜ்யவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் எல்லாமே 12வது அத்தியாயம் 13 14 எக்கச்சக்கம். எங்கே பார்த்தா பெரிய பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். 10 15 சில இடத்துல 30 கூட சொல்லுவார். பக்தி யோகத்தில் வரிசை அப்படியே லிஸ்ட்டு மோர் தேன் 30 to 40 பக்தனோட லட்சணங்கள் எல்லாமே இன்னர் குவாலிட்டிஸ், மைண்டோடைய குவாலிட்டி. அதனால சிந்தா இது எல்லாத்தையும் விட்டி கொடுத்தாரு. வர்ஜிதா, அப்புறம் குழந்தை போல் இன்னோசென்ட்டு, அப்புறம் இன்னோசென்ட்டு ஆனால் நாட் இக்னோரென்ட்டு. குழந்தைக்கு இன்னும் ஞானிக்கு என்ன பேதம்? ஞானின்னு கூட குழந்தை போல். பஜகோவிந்தத்திலே அவர் சொன்னார், ரமதே பாலோன் உன்மத்தவத் ஏவ, ரமதே பாலோன் மத்தவதேவ. அங்கே பாலா அண்ட் உன்மத்த 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. குழந்தை போல், அப்புறம் உன்மத்தன். அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அப்படி பிரம்மானந்தத்தில் ஒரு இன்டாக்சிகேட்டடாக இருப்பாரனே. பாலவத்தன்னா குழந்தைகிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது எதுவுமே ரிட்டைன் பண்ணிக்காது மைண்டில். அதுக்கு வலிச்சா அடும், நம்ம ஏதாவது பிடிங்கிட்டு அதை அடும், பிடிங்கும், செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் அப்புறம் அதுக்கு ஞாபகம் வச்சுக்காது பாருங்க. அப்படியே விட்டு கொடுத்துரும், மறந்துடும். கொஞ்ச நேரத்தில் மறந்துடும், திரும்பி சிரிக்கும். யாரும் சத்ரு கிடையாது, மித்திரன்னு கிடையாது. குழந்தைக்கு சமம். ஞானி அப்படி இருப்பாராமா. எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யாருன்னு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸு ஸ்பெஷல் எனிமீஸ்ன்னு பண்ணிக்கூடாது. அதனால பால்யபாவேன யஹ பாதி பிரம்மஜானி சௌச்சது. இந்த மேலே சொன்ன இந்த குணங்களோடு யார் பிரகாசிக்கிறானோ அதெல்லாம் அவர்கிட்ட இருந்ததோ, அப்படி அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் பிரம்மஜானின்னு சொல்லப்படுறது. இது ரொம்ப சின்ன லிஸ்டிங்கு. ஆனால் நிறைய கீதையில் அங்கெல்லாம் வேறு எல்லா இடத்துல பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம. ஸ்துதிர் நிந்தா மௌனி, இந்த முனி ஞானின்னு ஸ்துதி நிந்தா ப்ரைஸ் பண்ணானோ யாராவது அப்யூஸ் பண்ணானோ ஐயோ ரெண்டும் சமம் தான், எடுத்துக்க மாட்டார். சரி, அடுத்த ஸ்லோகம் 175. ந சுகம் வேத சாஸ்திரேஷு न सुखं मन्त्रयन्त्रके गुरो प्रसादादन्यत्र अन्यत् इदु कूड अदु नाम गुरो प्रसादादन्यत् न सुखं नास्ति महीतले. அந்நத்திர சொன்னாலும் கரெக்டு தான், அந்நத்திர சொன்னாலும் கரெக்டு தான். வேறு எங்கேயும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸோ ஒரு மனிதனுக்கு எல்லாரும் விரும்புறது, எல்லாருக்கும் வேண்டியது என்ன? சுகம், சாந்தி, ரக்ஷணா. நம்ம 3 சொல்கிறோம் இல்லையா? PHS வேல்யூ, பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதில் இங்கே சுகம்.
அதனால் எல்லோரும் சுகமாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது ஆசை எல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்கு என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி எங்கெங்கோ தேடி ஏதேதோ பண்ணி எங்கெங்கோ ஓடி கடைசியில் கடிக்காமே கடிச்ச போல் இருக்கு, விட்டு போனது போல் இருக்கு. இப்படி தான் கஷ்டப்படுறான் தவிர நிஜமாக அடிக்கல. ஆனால் ஒரே ஒருத்தன் ஞானி மட்டும் அவனுக்கு கடிச்சிது. அதனால தான் பூர்ணன் ஞானி தான். சுகங்காக இனிமேல் தேடுறது எது மேல் ஆதாரப்படுறது கிடையாது. அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாருங்கோ, கவனமாக கேட்கணும். வேத சாஸ்திரேஷு இல்லைன்னா மந்திர யந்திர தந்திரங்களுக்குள்ளேயும் ஒருத்தனுக்கு சுகம், பூர்ண சுகம், நிலகுலையாத நிம்மதி சுகம் அடைய முடியாது. இல்லைங்க, வேத சாஸ்திரத்தில் கூட சுகம் இல்லைன்றார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? சார், இப்போ நீங்கள் வேதம் சாஸ்திரம் வச்சுக்கிட்டு தானே உபனிஷத்தனி பகவத்கீதைன்னு எல்லாம் பேசுகிறீங்க. இங்கே அதில் அர்த்தம், யார் வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் விட பாண்டித்யத்துக்காக, ஸ்காலர்ஷிப்புக்காக, பேரு புகழுக்காக, வயத்து பொடுப்புக்காக இவ்வளவு படித்தா அவ்வளவு படித்த டபுள் டிகிரி பிஹெச்டி அது இதனை ஏதோ விதத்தில் 2 வேதம் படித்த அப்படி வேத சாஸ்திரம் வேறு எல்லாம் கூட எனக்கு நல்ல சம்ஸ்கிருத கிராமர் தெரியும், தர்க்கம் தெரியும், மீமாம்சா தெரியும், அந்தந்த பிரான்ச்சஸ் எல்லாம், ஜோதிஷமும் தெரியும். இப்படி சாஸ்திரங்கள்னா பலதெல்லாம் இருக்குல்ல. இல்லை இன்னும் நாரதர் சொன்னது போல் எனக்கு 64 சாஸ்திரங்கள் தெரியும் சனத்குமாரர்ஜி, ஆனால் சுகம் வரல. ஐயோ பாப்பம், என்னமோ தெரியல வரல. நாரதரே அப்படி சொல்லி அப்புறம் அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு சாந்தோக்கியோபனிஷத்தில் பிரம்மோபதேசம் பூமா வித்யா படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்பா இப்போ பூர்ணன் ஆயிட்டே அன்னார். அல்பே சுகம் நாஸ்தி, பூமாலோ தான் சுகம் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அல்பந்தான் லோகத்தில். என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ, என்ன ஸ்பெஷலைசேஷன் என்ன பண்ணானோ, என்ன சாதிப்பாவது, ஒன்று சாதிக்காத சாதிப்பு இல்லை. ஒன்று சாதிச்சுக்கணும், உன்னறிதல் தான் வேணும் முக்கியம். அதனால் வேத சாஸ்திரேஷன்னா இங்கே அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போது இல்லைன்னா தப்பாயிடும். இப்போது உங்களுக்கு புரியுற போல் சொல்லணும்னா கூட இப்போ பாராயணம் பண்ணுறதுல முதல்ல ஈடுபடுறோம் எல்லாரும். எப்படியோ பக்தினாலேயோ பகவான் மேலே நம்பிக்கைனாலேயோ அது அப்படியே பல இடத்துக்கு போய் அது கற்றுக்கிட்டு இது கற்றுக்கிட்டு நாராயணம் படிக்கிறது எல்லாமே பாராயணம். அதுக்கப்புறம் வீட்டில் கூட சில ஸ்தோத்திரங்கள் எல்லாம் படித்து சிலது மனப்பாடம் பண்ணி பாராயணம். எதுக்கு பாராயணம் பண்ணுறோம், எவ்வளவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னா நீ போய் நிறைய பாட்டிமார்களின் கேளுங்கோ, இன்க்ளூடிங் யூ, உங்களின் கூட. ஆனால் இப்போ மாறி புரிஞ்சிருப்பீங்க அது என்ன தான் எனக்கு கொடுத்துச்சு, இப்போ என்ன தான் கொடுக்கணும். அது இங்கே சாஸ்திரம் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிற சிவன் சொன்ன இதெல்லாம் எனக்கு உள்ளே வந்துச்சா? அந்த மனசுடைய செல்ஃப் டிபெண்ட் வந்துச்சா? எமோஷனல் இன்னும் டிபெண்ட் ஆகிருக்கானா? இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டா 0. ஆனால் அந்த மாமியார் பாட்டி மாமியார் இல்லை மாமி 60-70 வருஷமா இல்லை, இன்னொருத்தர் கூட சொல்லி தருவான். ஆனால் அது சொப்பிரயோஜனம் படலை. அது ஏதோ புண்ணியத்துக்கு பக்தின்னு சொல்லி அப்படின்னு ஏதோ பண்ணுவான். பக்தியுடைய பராகாஷ்டம் என்னன்னு தெரியல.
புண்ணியம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய போகிறேன் அதையும் தெரியல. ஏன் தெரியலன்னா இப்படி கேட்கல இப்படியே நம்மளை ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. ஹியர் அட்லீஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் த லைஃப். இது நிறைய பேருக்கு இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தால் கூட புரியாது. சரியா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதிலோ ஈடுபடணும், எதுக்கு டைம் கொடுக்கணும், எதுக்கு சக்தி கொடுக்கணும் என்னன்னது நமக்கு தெரியலன்னா சாஸ்திரமும் குரு ஈஸ்வரன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கம் ஸ்லோலி, விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் அனதர் 10 ஜென்மாஸ்ன்னு சொல்லுவார். அதனால் வேத சாஸ்திரத்திலோ சுகம் இல்லை. என்ன சுகம்னா இங்கே என்ன, இது நார்மல் லௌகிக சுகம் இல்லை. நீ எனக்கு நிலகுலையாத போகாத சுகம் வேணும். யாருக்கும் அது வந்துச்சு இப்போ வரைக்கும் லோகத்தில்? அப்படி யாருக்கு வருதுன்னா நிஷ்காமஹ அகாமஹ ஆப்தகாமஹ. யார் ஏகாக்கிய நிஸ்புருகா இருக்கானோ, சர்வ காமங்களை விட்டுட்டானோ மனசில் நந்தை, அவனுக்கு வரும். இது இங்கே இப்போ பாராட்டுவார். தைத்திரியத்தில் அதுதான் பாராட்டப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம ஞானியோடைய ஆனந்தத்துக்கு எது ஈடே கிடையாது இந்த லோகத்தில்னு சொல்லி பிரம்மானந்தவல்லி அந்த பாகத்தில் அவன் ஞானி பற்றி அங்கே சொல்லப்பட்டது. அதனால் நாம் அப்படி ஆகணும், அதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு இருக்கணும். அப்போது அதேபோல் சில பேர் இந்த வேதம் சாஸ்திரம் அந்த அளவுக்கு புராணாலு பாராயணம் இதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு தனிப்பட்ட ப்ராக்டிஸ் சொல்லித்தராங்களாமா. ஒரு யந்திரம் கொடுத்து, ஒரு தந்திரம் சொல்லி, ஒரு மந்திரம் கொடுத்துட்டு மொத்தம் 3த்துன்னு அப்படி தள்ளி குப்பலை போட்டுற போல் போட சொல்கிறாரு. மந்திர யந்திர அண்ட் தந்திர, பொதுவாக இந்த 3த்துன்னு சேர்ந்து தான் பேசுவோம். ஒரு 2 நிமிஷம் சொல்லுவேன். அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சில பேர் இதில் எல்லாம் அங்கங்கே மாட்டிக்குவாங்க, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அமுதம் குமுதனில் யந்திரம் அனுப்பிச்சான்னு அவனை ஏதாவது ஒரு பேப்பர் அதை எடுத்துக்கிட்டு பூஜா ரூமில் வச்சுக்குவானேன். அமுதம் குமுதனில் வச்சு கொடுத்த ஃப்ரீ அந்தரம் எல்லாம் வேலை பண்ணுறதுன்னா லோகத்தில் எல்லாருமே குபேர யந்திரம் வச்சு நாங்கள் எல்லாருக்கும் வீட்டில் கொட்டணும். ஆனால் மேலேருந்து பல்லிதான் உளுரு தவிர பணம் கொட்ட மாட்டேங்களே. இது எல்லாமே சாஸ்திரம்தான். யந்திர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம். ஆனால் அது கடைசியில் ஒன்றும் இந்த சுத்தமான ஒரு பக்தி ஞானத்துக்கு கொண்டு வரத்துக்கு உபயோகப்படுத்திட்டால் அந்த அளவுக்கு அதை அப்படி உபயோகப்படுத்திக்கணும். குரு இல்லை, குரு கிட்ட போய் படித்தானு அது ஓகே, முறைப்படி அதுக்கு குருகள் இருக்காங்க. பட் அது சுகம் கொடுக்காதன்றார் சங்கரர். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீ எந்த மந்திரம் யந்திர சாஸ்திரம் வச்சு உன்னுடைய நோக்கம் என்ன அது சொல்லு. முதல்ல எதுக்காக அதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறேன்? ஞானத்துக்கா வீட்டில் ஸ்ரீவித்யா யந்திரம் வச்சுக்கிட்டு குபேர் யந்திரம் வச்சுக்கிறீங்க யாராவது? போங்க சார், நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாள என்ன? காசு வேணும், காசேதான் கடவுள். நாங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவின்னு வச்சு பூஜிக்கிறோம். தாயே லக்ஷ்மி என் ஹிருதயத்தில் அப்படி லக்ஷ்மி போல் குணங்கள். லக்ஷ்மணன் என்ன தெரியுமா? நிஜமாக இப்போ மேலே சொன்னாரே, இதெல்லாம் க்ஷமா, சாந்தி, தயா, கருணா, முதிதா, இதெல்லாமே லக்ஷ்மி. அதனால் இது இல்லாமல் ஒரு லக்ஷ்மி இருந்தால் நம்ம வீணாக போயிடுவோம், நாசனந்தான். ஒரு லக்ஷ்மி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? எல்லாம் ராட்சசங்கள்கிட்ட கூட அவ்வளோ எல்லாம் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட துர்கா இருந்துச்சு, லக்ஷ்மி இருந்துச்சு, ஆனால் சரஸ்வதி இல்லை. பார்த்தீங்களா? அதுபோல் ஸோ என்ன சொல்லணும் இது 3 பற்றி? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மந்திரம்னா மனநாத் திராயத்தே இது மந்திரா. எது ஸ்மரணம் செய்கிறதுனால ஒருத்தன் மனசுடைய தொந்தரவுலேருந்து
விடுவிக்கப்படுவானோ. மனநாத் திராயத்தை, மனசுடைய தொந்தரவு, பெரிய பந்தவன் எல்லாம் இப்படி இப்போ பேசலை, நான் சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். மனசுடைய தொந்தரவு, மனசு தொந்தரவு பண்ணுறதே இல்லை எல்லாருக்கும். ஏன்னா மனசு என்ன தொந்தரவே பண்ணாது. யாராவது சொல்லுங்க, அது தொந்தரவு பண்ணலன்னு அது மனசு இல்லை. அந்த மனசு இல்லைன்னு நீ மனுஷன் இல்லை. அப்போ மனசு இருந்து மனுஷனாக இருந்து கூட நீ ஞானி ஆகலாம். மனசு அப்படி திருப்பணும். மனநாத் திராயத்தை இது மந்திரக. அப்புறம் தனநாத் திராயத்தை இது தந்திரக. விஸ்தரிக்கிறதுனால அர்த்தம். இப்போ அது புரியாது உங்களுக்கு ரொம்ப ஆழமாக, ஜஸ்ட் ஏதோ மீனிங் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். பை எக்ஸ்பேண்டிங், பை வைடனிங், தனநாத் அப்படி பண்ணுறதுனால அதையும் மனசுக்கு தான். அது நான் அப்படி பண்ணுறதுனால சிம்பிளாக சொல்லணும்னா இந்த லிமிட்டட் பெட்டி திங்கிங்கில் வந்து ப்ராட் மைண்டடுக்கு வரணும்னு அர்த்தம், ப்ராட் சென்ஸுக்கு வரணும், அவ்வளோ போதும். பட் அதுக்கெல்லாத்துக்கு சாஸ்திரம் வச்சு அங்கே பண்ணுறான். ஆனால் ஒரு ஆசை வச்சுக்கிட்டு தான், ஒரு பெரிய விஷயம் நிறைவேறணும்னு சொல்லி தான். அப்போ அது வேஸ்ட்டு, சுகம் தராது உனக்கு. அதனால் தனநாத் திராயத்தை இது தந்திரா, யமநாத் திராயத்தை இது யந்திரா. யமன்னா கூட கண்ட்ரோல் தான் அர்த்தம். 3 விதமாக 3 சொன்னால் கூட, ஆனால் 3 பார்க்குறதுக்கு 3 விதமாக வெறியில் இருக்குது. என்னென்னா, முதல் தந்திரம் అనేది என்னென்னா ஃபிலாசபி అని அர்த்தம், டெக்ஸ்ட் புக்கு முதல்ல, ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி, அதுக்கு மந்திரம். எந்த யந்திரம் கூட மந்திரம் இல்லாமல் இருக்காது. அது சின்ன மந்திரமா, பீஜ மந்திரமா, என்ன மந்திரம்னு. இது ஒன்று ஆச்சரியம் என்ன தெரியுமா, பெரிய சயின்ஸ் இது. அக்ஷர சாஸ்திரம் இருக்குது. ஒரு அக்ஷரத்துக்கு பகவத்கீதை டைமில் சொல்லியிருக்கேன். ருத்ராட்ச, அது ஏன் பேர் எல்லாம் வந்துச்சுன்னா அக்ஷரம். ஒரு எத்தனை 54 பீட்ஸ் இருக்கும். 54க்கு 50 சான்ஸ்கிரிட் ஆல்ஃபாபெட்ஸு, 54க்கு 54 சான்ஸ்கிரிட் ஆல்ஃபாபெட்ஸுக்கு 56 தேவதைகள். அந்த 54 இன்வோக் பண்ணி அதுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் சொல்லி அந்த மாலையில் 54 அக்ஷர தேவதைகளை இன்வோக் பண்ணி அப்புறம் இந்த மாலை கையில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். பட் ஏன் இதுக்கெல்லாம் வச்சிருக்காரு, அப்படி அதெல்லாம் தள்ளுறாருன்னா நம்மளுக்கு இது எல்லாருக்கிட்ட போய் சொல்கிற விஷயம். அது பண்ணுறவங்க ஏதோ பண்ணிக்கிட்டே அவனும் ஏதோ பக்தி ஏதோ பண்ணுறான், அவன் எல்லாருமே குற்றம் சொல்லலை. பட் இட் இஸ் எ லோயர் லெவல். இல்லைன்னா இப்படி ரைட்டுவே அது சுகம் கொடுக்காதுன்றாரு. ஆனால் நிறைய தந்திர சாஸ்திரங்களுக்கு, யந்திர சாஸ்திரங்களுக்கு எல்லாருக்கும் சுவாமியாரை தெரியுமா, இந்த சிவன்தான். இப்போ அங்கே கும்பயில் வந்தார், அவங்க எல்லோரும் பார்த்தீங்களா, நாகாஸ் ஆகுது, அதாவது இதாவது எல்லாருக்கும் பேக்ரவுண்டு சிவன்தான். அப்புறம் அவர் சொல்லி பார்வதி கிட்டேருந்து சில தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் வந்துச்சு. அதனால் இப்போ அது ரொம்ப ஆழமாக வேண்டாம். நான் லலிதா சஹஸ்ரநாமம் விவரிச்சுட்டு இருக்கும்போது சிலதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து ఇట్ ఈస్ ఎ కంప్లీట్ లలితా సహస్రనామం అనేది యంత్ర మంత్ర తంత్ర சாஸ்திரங்களுடைய உள்ள வச்சுட்டு பக்தி வச்சு ஞான வைராக்கியங்கள் முடிவாக இருக்கு. பார்க்குறவனுக்கு அதை எப்படி பார்க்குறேன்னு. அதனால எனி டிசைர், எந்த ஆசை வச்சுக்கிட்டு எக்ஸப்ட் மோக்ஷா, ஒன்று சம்சாரத்தில் தான் அது நிற்க வச்சுடும் தவிர, அதனால் அது சுகம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பூமா கொடுக்கல, அவனுக்கு பிரம்ம வித்யை கொடுக்கல, பிரம்மனு காட்டு கொடுக்கல. அதனால் இட்ஸ் அல்பம் அன்னார் சனத்குமாரர். பூமா கொடுத்தா அது பூர்ணம். சுகம் பூமாலோ இருக்கு, அல்பத்தில் இல்லைன்னார். அதனால் 3த்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும் வேர்ட்ஸ், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரெச்சிங், கண்ட்ரோலிங்.
சும்மா அது அப்படி சொன்னால் புரிகிற விஷயம் இல்லை. பட் எனிஹோ சான்ஸ்கிரிட் டெரிவேஷன் கொடுத்துருக்கேன் நான். இப்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அது சொல்லணும். நான் இந்த கதையில் இருக்கு நமக்கு ஓகே. வேதாந்தந்தா தந்திரம், வேதாந்த சாஸ்திரந்தான் தந்திரம். ஓகே, நம்ம படிக்கிற செய்கிறது. மகா வாக்கியந்தா மந்திரம், நிதித்தியாசனந்தா யந்திரம். இது சந்தர்ப்பம் வரும்போது வேறு இப்போ அது சொல்லுவேன் ஹவு டு ரிலேட். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். பட் இந்த மாதிரி எப்பவுமே நானும் சொன்னது கிடையாது. நேற்றுக்கு இது படிக்கும்போது இது அப்போ எப்படி என்ன சொல்கிறார் இங்கே மேலே ஸ்லோகங்கள் எல்லாத்துலையும் குருன்றார், ஞானம்ன்றார், பிரம்மஜானன்றார். இங்கே எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டார் இப்போது. ஸோ என்ன ஆயிருக்கணும் மீனிங்கன்னா கிளியராக எனக்கு அவரே காட்டி கொடுத்தார் மைண்டில். இதில் சந்தேகமே கிடையாது. வேதாந்த சாஸ்திரம் தான் தந்திரம். நமக்கு டெக்ஸ்ட் புக், மெத்தடாலஜி, வாட் ப்ரொசீஜர். வாக்கியம் மகா வாக்கியந்த தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அயமாத்மா பிரம்மா. மகா வாக்கியங்கள் தான் மந்திரம். அப்போது அது குரு கிட்ட இருந்து கேட்டதுக்கு பிறகு நிதித்தியாசனம் சேர்ந்துதா யந்திரம். நமக்கு வேறு தனியாக ஒரு உருவம், ஜியோமெட்ரிக்கல் டயாகிராம் யந்திரம் தேவையில்லை. சரி, அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு இன்னும் சிலது நெகேட் பண்ணுறாரு. அந்த மந்திரம் ரெண்டாவது வரி சொல்லலை. ஆனால் பாரு பார்வதி, இந்த லோகத்தில் மஹிதலேன்னு இந்த ஆன் திஸ் எர்த் எனிவேர் எர்த்துனா எல்லா லோகம் எல்லாம் சரி, குருவுடைய பிரசாதத்தினால் வர சுகம் வேறு எங்கேயுமே இந்த லோகத்தில் கிடையாது. இந்த வார்த்தை முக்கியம். குரு பிரசாதம்னா என்ன? ஆல்ரெடி எங்கோ பேசியிருப்பேன் இதில் கடந்த 100 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்குங்கோ. குருவுடைய உபதேசந்தான் குரு பிரசாதம். அதனால் குரு பிரசாதம்னா குரு கிருப்பை எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் சொல்லட்டும் குரு கருணை. இப்படி உட்கார்ந்துட்டு நீங்கள் பல வருடங்கள் சாஸ்திரத்தின்னு கேட்டு நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அந்த புரிஞ்சுக்கிறது பிரசாதம். அந்த புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுருக்குன்னா அது பிரசாதம். பிரசாதம்னு அர்த்தம் பிரகர்ஷணேன சாதயதி. இது பிரசாதம். சாதயதி மீன்ஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ்ஸ் ஆல் யுவர் இக்னோரன்ஸ். லூசன் பண்ணிட்டு கழுகி விட்டுச்சு, எல்லாம் தொலைச்சாச்சு. சாதயத்தி எந்த பாண்டேஜ் கிடையாது. எல்லா பந்தத்தினையும் உட்டி கொடுத்தாச்சு. 3 கிரந்திகளும் முடி உட்டியாச்சு, எடுத்தாச்சு. 3 கிரந்திகள் சொல்லுவோம் இல்லை பொதுவாக. அது ஸோ முடிச்சுகள் எல்லாம் அதுதான் சாதயதி. பிரகர்ஷணேன சாதயதி பிரசாதம். அது ஏன் கோவிலில் கொடுக்குறதில்ல பிரசாதம்னா அதுக்கெல்லாம் லிங்க் பண்ணி திங்க் பண்ணி படிச்சுக்கணும். எந்த அங்கே கடவுள் எனக்கு ஸோ அவர்கிட்டருந்து வந்ததுனால அது எனக்கு ரொம்ப மதிப்பு, அதுக்கு ஒரு இது அப்படின்னு பிரசாத பாவத்தோடு இப்படி என்னன்னு சொல்லணும். எதி வாங்கிறதுனால என்ன புத்தி? வேத புத்தி இல்லாமல், குறை சொல்கிற புத்தி இல்லாமல், கம்ப்ளைண்ட் பண்ணுற புத்தி இல்லாமல் அது நான் தெய்வம் கொடுத்ததன்னு எடுத்துக்கிட்டுறனோ அது என் மனசனே பிரசாதயதி. இந்த பிரசாதமனே வார்த்தை ஆக்சுவலி காம்னஸ் ஆஃப் த மைண்ட், குவைட்னஸ் ஆஃப் த மைண்டு கூட பிரசாதம் தான் சொல்கிறோம். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பரியவதிஷ்டதி. கீதையிலோ அதே வேர்டு எக்ஸாக்ட். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிஹி அஸ்ய உபஜாயதே. அந்த பிரசாதம் అనేది எப்படி? குருவுடைய டீச்சிங் தான், உபதேசந்தான். அவர் எனக்கு விபூதி கொடுத்தாரு, எனக்கு ருத்ராட்சை கொடுத்தாரு, எனக்கு வேறு ஏதோ குங்குமம் கொடுத்தாரு. அதெல்லாம் உனக்கு ஒரு மனசில் பாவனை, ஏதோ பவித்திரமாக வாங்கிக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. அப்போ அது கொஞ்சம் அதான் எவ்வளோ நாளைக்கு அப்படி பயமாகவே அப்படி இப்படியே இருப்பேன். எவ்வளோ நாள் என்ன அர்த்தம்? அது இல்லை. குரு உபதேசம் வேணும், சாஸ்திரத்தோட டீச்சிங் வேணும்.
ஜீவ ஜகத் ஈஸ்வருடைய டீச்சிங் வேணும், ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கிய விஸ்லேஷனம் வேணும், புத்தி உபயோகப்படுத்தணும். அதனால் இது அப்படின்னா இந்த டீச்சிங் மூலமாக, இந்த பிரம்ம வித்யை மூலமாக தவிர ஒரு மனுஷனுக்கு எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, there is no peace at all. பகவான் பெருமானுடைய சிவபெருமானுடைய வார்த்தைகள். அதுக்கப்புறம்தான் அடுத்த மந்திரம் வரும். போதும், இங்கே நிறுத்துகிறோம் இந்த செகண்ட் லைன். ஸோ வெரி ரொம்ப சின்சியராக சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் ஒரு ஸ்லோகத்தினே ஒரு வாரம் பேசலாம். பட் அந்த 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 அப்படி ட்ரீட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு. கொஞ்சம் போதும் சார் எங்களுக்கு. என்ன சந்தர்ப்பம் வரும்போது இதே விஷயங்களை தான் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ஹவு டு லிங்க் இட், ஹவு டு யுனைட் இட் அப்படின்னது உங்களுடைய பொறுப்பது. டிவியேட் ஆகக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள் ஈஸி வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி, இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இப்படி சிஸ்டமேட்டிக்காக we are able to connect to the பகவத்கீதா, பாகவதம், உபனிஷத்து, இது இப்படி கிடைச்சதே ரொம்ப பெருமை. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் எவ்ரிதிங் அண்ட் கீப் ஆன் திங்க் இட், அக்செப்ட் ஹோல் ஹார்ட்டட், உள்ளனந்தே அது இருக்கணும். அதனால் இந்த கொடுப்பற பிஸ்னஸ்ஸு, வேவரிங் பிஸ்னஸ் மைண்டில் வந்து விட்டுடணும். அதுதான் இன்றைக்கி சொன்ன அர்த்தம் எல்லாம். நிஸ்பிருஹ சாந்தி பிரசாதே சர்வதுக்கான. எனக்கு அந்த ஈஸ்வரன் கிருப்பனால தான் அது சொல்லிகிட்டே இருப்போம். குரு கடிச்சு சாஸ்திரம் விஷயம் இவ்வளவு கேட்க முடிஞ்சதே, நான் தன்யன், ஃபுல்ஃபில்ட், ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை. இது எப்போ சொல்லணும்? எல்லாம் இருக்கும்போது இல்லை. ஒரு கௌப்பீனம் கட்டுக்கிட்டு மலையில் சாப்பாட்டுக்கு இருக்குமா இல்லையான்னு கிடிஞ்சு போன எலி கடிச்ச அந்த கௌப்பீனத்தினை முள் வச்சே தைச்சி போட்டுக்கிற அவர் சொல்கிறார். அவர் சொன்னால் அதுக்கு வேல்யூ. யாரும் பாட்டை எதுனா வேறு, குறையொன்றுமில்லை. அதுதான் ஞானியோடைய ஸ்திதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.